Hello students, welcome to 1+1 channel. இன்னைக்கு நம்ம வீடியோல 6th standard workbookல worksheet number 17 பார்க்க போறோம். term 3 unit 2 integers page number வந்து 63ல இருக்கு. roman number 1 multiple choice questionsல first sum. Every integer less than 0 has the sign dash அப்படினு கேட்டிருக்காங்க. அதாவது இன்டீஜர்ஸ் ஞாபகம் இருக்குல்லையா, நம்ம படிச்சிருக்கோம் term 3 chapter 2 இன்டீஜர்ஸ். மறந்தவங்க அந்த பிளேலிஸ்ட்டில் போய் இருக்கிற எல்லா எக்ஸசைஸ் சம்ஸும் பாருங்கள், அப்போ தான் இந்த ஒர்க் ஷீட் வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகே, எவ்ரி இன்டீஜர் லெஸ் தேன் 0 ஹேஸ் த சைன். அதாவது 0க்கு கம்மியாக உள்ள நம்பர்ஸ் என்ன சைன் குறிக்கும்? இட்ஸ் அ நெகட்டிவ் சைன். கரெக்டாக நம்பர் லைனில் 0 மிடில் இருக்கும், இந்த பக்கம் ஃபுல்லாக கிரேட்டர் தென் 0, இந்த பக்கம் ஃபுல்லாக லெஸர் தென் 0. ஸோ இந்த பக்கம் பாசிட்டிவ், இந்த பக்கம் நெகட்டிவ். ஸோ மைனஸ் சைனை குறிக்கும். ஓகே, next second sum, the integer 4 units to the right of 0 on the number line is dash. அதாவது the integer 4 units of the right of 0. right of 0 நான் இப்போ 0 இங்கே இருக்குன்னா இதுதான் வந்து ரைட் சைட், நம்பர் லைனில் இதுதான் ரைட் சைட். கரெக்டாக அப்போது 4 units right of 0னா இட்ஸ் அ +4, left of 0னா இட்ஸ் அ -4. ஓகே, next third sum, the additive inverse of a negative integer is dash. So additive inverse na enadhu? It's a opposite sign. additive inverse na opposite sign. So negative integer oda opposite sign enadhuna? It's always a positive integer. negative ku opposite positive, positive ku opposite negative. adha additive inverse அப்படினா என்னதுன்னா opposite sign. ஞாபகம் வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. opposite sign. okay, next fourth sum, the predecessor of the integer -1 is dash. -1 ஓட predecessor. ஸோ predecessorனா நம்ம என்ன பண்ணுவோம்? -1 பண்ணணும், கொடுத்துருக்கிற நம்பரோட -1 பண்ணணும். கரெக்டாக சக்ஸஸர்னா 1 வந்து ஆட் பண்ணணும். இப்போ இதை நம்ம சால்வ் பண்ண தெரியும் இல்லையா? -1 என்ன வரும்? -2. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதெல்லாம் ஞாபகம் இருக்கு இல்லையா? இன்டீஜர்ஸ் வந்து சேம் சைன் ஆட் பண்ணால் ஆட் அண்ட் ரைட் த சேம் சைன். சேம் சைன், ஒன்னோட சைனும் மைனஸ், இந்த ஒன்னோட சைனும் மைனஸ். அப்போ சேம் சைனாக இருக்கிறதுனால இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு அதே சைனை அப்படியே எழுதணும். ஓகே, நெக்ஸ்ட் ஃபிஃப்த் சம், த சக்ஸஸர் ஆஃப் 0 இஸ் டேஷ். 0வோட சக்ஸஸர், சக்ஸஸர்னால் இந்த நம்பரோட 1 ஆட் பண்ணிக்கணும். ஸோ +1 பண்ணால் இட்ஸ் அ 1. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட்டு ரோமன் நம்பர் 2 ஷார்ட் ஆன்சர் கொஷின்ஸில் 6th சம், which integer represents the following? ஓகே, which integer represents the following பார்க்கலாம். சப்டிவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். அதாவது which integerனா அடிஷனா, சப்ராக்ஷனா, ப்ளஸ்ஸா, மைனஸாக நம்ம எழுதணும். ஆப்ஷன் ஏ, 4 more centimeters of snow this winter than last winter. அதாவது லாஸ்ட் வின்டரை விட இந்த வின்டரில் வந்து 4 more centimeter of snow அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 4 moreனா அதிகம். அப்போ என்ன வரும்? +4 centimeter. மோருங்கிறதுனால ப்ளஸ்ஸு, இந்த 4 கொடுத்ததுனால 4 அப்படியே எழுதிட்டோம், இந்த சென்டிமீட்டர் யூனிட் அப்படியே எழுதியிருக்கோம். கொடுத்துருக்கிற வேர்ட்ஸை வந்து நம்ம இன்டீஜருக்கு எழுதணும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் ஆப்ஷன் பி, 3 liters decrease in volume. வால்யூமில் வந்து 3 liters வந்து டிக்ரீஸ் ஆகுதா? வால்யூம்னா என்னது? அந்த இருக்கிற ஆயில் இல்லை ஒரு தண்ணி ஏதாவது. 3 liters டிக்ரீஸ்ன்னு சொன்னதுனால -3 liter. ஓகே, நெக்ஸ்ட்டு கிளைம்பிங் 6 stairs of upstairs அப்படின்னா என்னது? ஸ்டேர்ஸ்னால் என்னது? ஸ்டேர் கேஸ், படிக்கட்டுகள். 6 படிக்கட்டு வந்து அப்ஸ்டேர்ஸ் போகிறாங்களா? அப்போ என்னது? +6. அப்னா அடிஷன் போகணும். டிக்ரீஸ் கீழே கிரவுண்ட் லெவலு, டிக்ரீஸு லெஃப்ட், நம்பர் லைனில் லெஃப்ட்னா மைனஸ். ஸோ அந்த மாதிரிலாம் குறிச்சா மைனஸ்ஸு. இந்த மாதிரி சம் வேர்ட்ஸ் பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும். ஓகே, நெக்ஸ்ட்டு 7th சம், ஃபில் இன் த பிளாங்க்ஸ். ஆப்போசிட் ஆஃப் -500 மீட்டர் பிலோ த sea level is dash அப்படின்னு, சாரி, ஆப்போசிட் ஆஃப் 500 மீட்டர். இதுக்கும் ஆப்போசிட் எழுதுறது, இது மைனஸ் கிடையாது, இது வந்து ஒரு அந்த இது மாதிரி. ஆப்போசிட் ஆஃப் 500 மீட்டர் பிலோ த sea level is dash. இதோட ஆப்போசிட் என்னது? ஒன்றுமே இல்லை. 500 மீட்டர் above the sea level. பிலோனா above, அவ்வளோதான். ஆப்போசிட்ஸ் எழுதுவோம் இல்லையா, அந்த மாதிரி. இதுவே வந்து இன்டீஜர்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா ஆப்போசிட் ஆஃப் -500 மீட்டர் இஸ் டேஷ் அப்படின்னு கேட்டால் +500 மீட்டர் ஆப்போசிட். இது வந்து வேர்டையே நம்ம அப்படியே ஆப்போசிட்டில் எழுதணும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஆப்போசிட் ஆஃப் கோயிங் டுவர்ட்ஸ் நார்த் டைரக்ஷன். நார்த் டைரக்ஷனுக்கு ஆப்போசிட் என்ன வரும்? ஈஸ்ட், வெஸ்ட், நார்த், சவுத்லாம் படிச்சிருக்கீங்க இல்லையா, ஞாபகம் இருக்கா?
நார்த்துக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் என்ன வரும்? சவுத். ஸோ என்ன எழுதுகிறோம்? கோயிங் டுவர்ட்ஸ் சவுத் டைரக்ஷன். ஞாபகம் இருக்கு இல்லையா? நார்த்து, சவுத், ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு, நார்த், சவுத். ஞாபகம் இருக்கு இல்லையா உங்களுக்கு இது? ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு, நார்த், சவுத். ஓகே, நெக்ஸ்ட்டு சி. ஆப்போசிட் ஆஃப் டெபாசிட்டிங் ₹1000 இன் அ பேங்க். ஸோ ஆப்போசிட் ஆஃப் டெபாசிட்டிங், டெபாசிட்னா என்னது? மணி வந்து பேங்க்கில் போடுறது. ஸோ டெபாசிட்க்கு ஆப்போசிட் மணி வந்து எடுக்கிறது. வித்ட்ராயிங், வித்ட்ராயிங் இல்லை withdrawal of ₹1000 in a bank. ஓகே, ஸோ உங்களுக்கு இந்த 7 சம் புரிஞ்சா? நெக்ஸ்ட் 8th சம் பார்த்துடலாம். சே எஸ் ஆர் நோ. இஃப் நோ ஜஸ்டிஃபை யுவர் ஆன்சர். எஸ் ஆர் நோன்னு சொல்லணும். நோனா மட்டும் ஆன்சரை ஜஸ்டிஃபை பண்ணணும். 0 is neither a positive integer nor a negative integer. Yes, it's a true. 0 is neither positive nor negative. அவ்வளோதான். இட்ஸ் a yes, correct. 0 வந்து பாசிட்டிவும் கிடையாது, நெகட்டிவும் கிடையாது. இட்ஸ் நியூட்ரல். நோக்கு தான் நம்ம ஜஸ்டிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படியே விட்டுடலாம். எஸ். ஆப்போசிட் ஆஃப் 0 இஸ் 0. எஸ், ஆப்போசிட் ஆஃப் 0 வந்து 0 தான். -0லாம் கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட். ஆல் நெகட்டிவ் இன்டீஜர்ஸ் ஆர் கிரேட்டர் தேன் 0 அண்ட் சாரி, ஆல் நெகட்டிவ் இன்டீஜர்ஸ் ஆர் கிரேட்டர் தென் 0 அண்ட் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ். அதாவது எல்லா நெகட்டிவ் இன்டீஜருமே வந்து 0 அண்ட் பாசிட்டிவ் இன்டீஜரை விட கிரேட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா நோ. நெகட்டிவ் இன்டீஜர் எல்லாமே, அதாவது ஒரு நம்பர் லைன் பொறுத்த வரைக்கும் 0, இந்த பக்கம் வந்து பாசிட்டிவ், இந்த பக்கம் வந்து நெகட்டிவ் இருந்துச்சுன்னா ரைட் சைடில் போக போக தான் அதிகமான நம்பர், லெஃப்ட் சைடில் போக போக குறைவான நம்பர். அப்போ இந்த பக்கம் ஃபுல் அதிகமான நம்பர், இந்த பக்கம் போக போக குறைவான நம்பர். அப்போ இதுக்கு தப்பாக தானே சொல்லியிருக்காங்க. ஆல் நெகட்டிவ் வந்து கிரேட்டர்னு சொல்லிட்டாங்க. இங்கே வந்து ஆல் நெகட்டிவ் வந்து லெஸ்ஸர் தென் த பாசிட்டிவ்னு தான் வரும். ஓகே, அப்போ ஆல் நெகட்டிவ் இன்டீஜர்ஸ் ஆர் கிரேட்டர் தென் 0 அண்ட் பாசிட்டிவ் இன்டீஜர் இஸ் நோ. இட்ஸ் அ ஃபால்ஸ். ஜஸ்டிஃபை யுவர் ஆன்சர்னு வேறு சொல்லிட்டாங்க. என்ன ஆன்சர் சொல்லலாம்? என்ன ஜஸ்டிஃபை பண்ணலாம்? ஆல் நெகட்டிவ் இன்டீஜர்ஸ் ஆர் லெஸ்ஸர் தென் 0 and positive integers. Clear? ஸோ அவ்வளோதான். 8th சம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து 9th சம் பார்த்துடலாம். ட்ரா நம்பர் லைன் அண்ட் ரெப்ரசன்ட் த நம்பர்ஸ் ஆன் த நம்பர் லைன். ஸோ ட்ரா நம்பர் லைன் சொன்னதுனால நான் ஆல்ரெடி ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். இந்த நம்பர்ஸ் வந்து நம்பர் லைனில் ரெப்ரசன்ட் பண்ணணும். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ, 6 பாயிண்ட்ஸ் டு த ரைட் ஆஃப் 0. 0லேருந்து 6 பாயிண்ட்ஸ் ரைட். அப்போ என்ன வரும்? 1 2 3 4 5 6. ஸோ 6 இஸ் த ஆன்சர். ரவுண்ட் பண்ணி காட்டுறேன். நான் வந்து ரைட் சைடில் டைரக்ஷனும் வந்து சொல்லணும். இந்த பக்கம் நான் மூவ் பண்ணியிருக்கேன், ரைட்டுன்னு சொல்லியிருக்கிறதுனால அதனால். ஓகே, ஸோ நம்பர் லைனில் வந்து மிடில் 0, இந்த பக்கம் பாசிட்டிவ், இந்த பக்கம் நெகட்டிவ் வரும். ஸோ நம்மளுக்கு பார்த்தாலே தெரியுதுல, சம்மு வந்து ரைட் சைடில் தான் மூவ் பண்ண போகிறோம். அப்போ பாசிட்டிவ் சைடில் நிறைய நம்பர்ஸ் எழுதிக்கலாம், நெகட்டிவ் நம்பர்ஸில் குறைச்சி எழுதிக்கலாம். ஏன்னா எல்லா சைடுமே ஈக்குவலாக எழுதணும், நோட்டு பத்தாதுலேயே, அதனால். ஓகே, ஸோ ஆன்சர் வந்து என்னது? ஆன்சர் இஸ் ஈக்குவல் டு 6. நெக்ஸ்ட்டு சப்டிவிஷன் பி, 8 பாயிண்ட்ஸ் டு த லெஃப்ட் ஆஃப் 0. அதாவது 0லேருந்து லெஃப்ட் சைடு வரணும், 8 பாயிண்ட்ஸ் லெஃப்ட் சைடு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்த்துடலாமா என்னென்னு? 0 எங்கே இருக்குன்னு பாருங்கள், இங்கே நான். ஸோ லெஃப்ட்னு சொல்லியிருக்கிறதுனால லெஃப்ட் சைடில் நிறைய நம்பர்ஸ் வேணும். ஆனால் லெஃப்ட் சைடில் நெகட்டிவில் நிறைய நம்பர்ஸ் எழுதியிருக்கேன், பாசிட்டிவில் குறைச்சி எழுதியிருக்கேன். ஸோ 0லேருந்து 8 ஸ்டெப்ஸ் லெஃப்ட் போகணும். ஸோ பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு -8 தான் வரும். கரெக்டாக? ஸோ 1 2 3 4 5 6 7 8. ஸோ ஆன்சர் வந்து என்னது? ஆன்சர் இஸ் ஈக்குவல் டு -8. ஸோ நான் வந்து லெஃப்ட் சைடில் மூவ் பண்ணியிருக்கேன். ஸோ டைரக்ஷன் வந்து நான் இந்த மாதிரி போட்டுக்கிறேன். கிளியர்? ஸோ ஆன்சர் வந்து -8. நெக்ஸ்ட் வந்து 10th சம். பிளேஸ் டெம்பரேச்சர்னு கொடுத்துருக்காங்க. லடாக், கார்கில், சென்னை, கஞ்சன்ஜுங்கி, 7 degree Celsius, -40 degree Celsius, 32 degree Celsius, -40 degree Celsiusன்னு கொடுத்துருக்காங்க.
இப்போ ஆப்ஷன் ஏ சப்டிவிஷன் ஏ கொடுத்துருக்காங்க. அரேஞ்ச் த ஃபாலோயிங் நம்பர்ஸ் இன் அசெண்டிங் ஆர்டர் பேஸ்ட் ஆன் த டெம்பரேச்சர். அசெண்டிங் ஆர்டரில் எழுதணும். ஸோ அசெண்டிங் ஆர்டர்னால் என்னென்னு தெரியும்ல, இட்ஸ் அ ஸ்மால் டு பிக். இப்போ இது இங்கே நம்ம அரேஞ்ச் பண்ணலாம். ஸ்மால் டு பிக் எதுன்னு பாருங்கள். எது ஸ்மால் நம்பர் இருக்கிறதுலையே 7 டிகிரி செல்சியஸ்ன்னு தான் ஸ்மால்னு சொல்லிடக்கூடாது. ஸ்மால் அப்படின்னு பார்த்தாலே நெகட்டிவ் நம்பர்ஸ் தான் ஃபஸ்ட்டு சின்ன நம்பரே, அதுக்கப்புறம் தான் பாசிட்டிவ் நம்பருக்கு போகணும். ஸோ இப்போ நெகட்டிவ் நம்பர் பார்த்தீங்கன்னா -48 இருக்குது, -40 இருக்குது. இப்போ இது ரெண்டுத்துல எது சின்னதுன்னு பார்த்தீங்கன்னா -48 தான் சின்னதுன்னு வரும். ஏன்னா நெகட்டிவ் நம்பரை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ்க்கு அப்படியே ஆப்போசிட்டில் எடுக்கணும். பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா 1 தான் சின்னது 2 விட, அதாவது 2 இஸ் கிரேட்டர், 1 வந்து லெஸ்ஸர். இதுவே வந்து மைனஸ் போட்டிங்கன்னா -1 இஸ் கிரேட்டர், -2 இஸ் லெஸ்ஸர். இதுக்கு அப்படியே ஆப்போசிட் எடுக்கணும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா -48 -40 பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் லெஸ்ஸர். இப்போ இதுதான் செகண்ட் வரும். தேர்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா 7 டிகிரி செல்சியஸ். நெக்ஸ்ட் வந்து இதுதான் லாஸ்ட்டு. ஸோ இதுதான் வந்து அசெண்டிங் ஆர்டர். இப்போ நம்ம இந்த ஆர்டர் அப்படியே எழுதிடலாம் இங்கே. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன வந்துச்சு, -48 டிகிரி செல்சியஸ், நெக்ஸ்ட் வந்து -40 டிகிரி செல்சியஸ், நெக்ஸ்ட் வந்து 7 டிகிரி செல்சியஸ், நெக்ஸ்ட் வந்து 32 டிகிரி செல்சியஸ். அவ்வளோதான். ஓகே. நெக்ஸ்ட்டு ஆப்ஷன் பி, விச் பிளேஸ் ஹேஸ் த ஹையஸ்ட் டெம்பரேச்சர். ஸோ எது ஹையஸ்ட் டெம்பரேச்சர், இந்த ஆர்டர் பார்த்தாலே தெரியும். சென்னை ஹேஸ் த ஹையஸ்ட் டெம்பரேச்சர். Chennai has the highest temperature. Okay. Next is C. Which place has the lowest temperature? So idhula lowest edunu pathina chinnadu Kargil. Okay. So Kargil has the lowest temperature. Okay. நெக்ஸ்ட்டு அவ்வளோதான் 10th சம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் 11th சம் பார்த்துலாம். அரேஞ்ச் த ஃபாலோயிங் இன்டீஜர்ஸ் இன் டிசெண்டிங் ஆர்டர். இப்போ நம்ம இதுக்கு டிசெண்டிங் ஆர்டர் எழுதணும். ஸோ டிசெண்டிங் ஆர்டர்னால் பிக் டு ஸ்மால், பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர். ஸோ பெரிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் நம்பர் தான் எழுதணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 42 தான் பெருசு, நெக்ஸ்ட் வந்து 32, சாரி இது 2, நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து தேர்ட் வரும் 21. இப்போ எல்லா பாசிட்டிவ் நம்பருமே எழுதிட்டேன் பெரிய நம்பர். ஸோ எழுதிடலாமா, 42, நெக்ஸ்ட்டு பெரிய நம்பர் 30, நெக்ஸ்ட்டு பெரிய நம்பர் 21. இப்போ நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா இது 2 தான் இருக்குது. இதில் எது பெரிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா இதுதான் பெரிய நம்பர். ஸோ நான் சொன்ன ட்ரிக்கு ஞாபகம் இருக்கலையா, நெகட்டிவ் பொறுத்த வரைக்கும் எது சின்னதோ அதுதான் பெருசு. ஸோ இதுதான் நெக்ஸ்ட்டு, இது நெக்ஸ்ட் வரும். ஸோ -16, நெக்ஸ்ட்டு -24. ஓகே. ஸோ 11th சம் புரிஞ்சா. நெக்ஸ்ட்டு ஆப்ஷன் பி இன்னொன்று இருக்குது. இதையும் நம்ம டிசெண்டிங் ஆர்டரில் எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ டிசெண்டிங் ஆர்டரில் எழுதிடலாம். பிக் டு ஸ்மால். இப்போ இது பிக் நம்பர் எதுன்னு பார்த்தீங்கன்னா 52, 25, 40. ஸோ டிசெண்டிங் ஆர்டர் கேட்டிங்கன்னா பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் எழுதணும். ஸோ அப்போ பெரிய நம்பர்னு சொல்லும்போது நம்ம பாசிட்டிவ் நம்பரை தான் ஃபஸ்ட்டு எழுதணும். அசெண்டிங் ஆர்டர் பார்த்தீங்கன்னா சின்ன நம்பர்லேருந்து பெருசு போகணும். ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் நம்பரை ஃபஸ்ட்டு பார்க்கணும். இப்போ டிசெண்டிங் ஆர்டர் சொன்னதுனால பாசிட்டிவ் நம்பரை ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஸோ திஸ் இஸ் கிரேட்டர், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வரும், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வரும். இப்போ இது ரெண்டுத்தில் எது கிரேட்டர்னு கேட்டிங்கன்னா -12 தான் கிரேட்டர். அப்போ இது வரும், நெக்ஸ்ட்டு ஃபைனலாக இது வரும். ஸோ 52, 40, 25, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா -12, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா -70. ஓகே, கிளியர். நெக்ஸ்ட்டு 12th சம், fill in the blanks to make the statements true. fill in the blanks பண்ணணும். ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூன்னு நம்ம கொண்டு வரணும், அதுக்காக fill in the blanks பண்ணணும். சப்டிவிஷன் ஏ, on the number line -10 is the dash to the 0. நம்பர் லைனில் வந்து -10 வந்து 0க்கு எந்த பக்கம் இருக்குது, 0 நடுவில் இருக்கும், -10 எந்த பக்கம் இருக்குது, லெஃப்ட் ஆஃப் 0. கரெக்டாக இங்கே பாருங்கள், 0 இங்கே இருக்கும், -10 எந்த பக்கம் இருக்கும், லெஃப்ட், 0க்கு லெஃப்ட் சைடில். புரியுதா? அப்போ லெஃப்ட் ஆஃப் 0. நெக்ஸ்ட்டு அந்த நம்பர் லைன் 8 இஸ் த டேஷ் ஆஃப் 0. 8 எந்த பக்கம் இருக்கும், ரைட் ஆஃப் 0. அப்போது 8 இஸ் த ரைட் ஆஃப் 0. ஓகே. Next is subdivision C. The number of integers lying between -2 and 2 is dash. Number line la -2க்கும் 2க்கும் இடையில உள்ள numbers. Number of integers. Number of integers na எத்தனை integer இது ரெண்டுத்துக்கும் இடையில, between ன்னு சொன்னதுனால இது ரெண்டும் எடுக்கக்கூடாது. ஸோ இது ரெண்டுத்துக்கும் இடையில பார்த்தீங்கன்னா -1, 0, 1. ஸோ டோட்டலாக 3 numbers இருக்குது. ஸோ 3 numbers. ஓகே, புரிஞ்சா உங்களுக்கு 12th சம்?
Next 13th sum, represent on the number line. One second. So represent on the number line the integer which is 2 more than minus 5 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 more than minus 5 அப்படின்னா என்ன அர்த்தம்? minus 5 விட 2 more அப்படின்னு அர்த்தம். இந்த represent on the number line the integer which is இந்த நம்பரை வந்து நம்ம நம்பர் லைனில் வந்து ரெப்ரசன்ட் பண்ணணும். இப்போ இதோட மீனிங் என்னென்னா 2 more than minus 5னா minus 5 விட 2 more அப்படின்னு அர்த்தம். கரெக்டாக? 2 more than minus 5. ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன ஆன்சர் வரும்னு பாருங்கள், -3 வரும். ஞாபகம் இருக்கா? இது உங்களுக்கு டிஃப்ரெண்ட் சைனாக இருக்குது. இதோட சைன் மைனஸ், இதோட சைன் ப்ளஸ். சைன் வந்து டிஃப்ரெண்ட் சைனாக இருக்கிறதுனால சப்ராக்ட் பண்ணணும். ஸோ சப்ராக்ட் பண்ணால் 5லேருந்து 2 சப்ராக்ட் பண்ணால் 3 வரும். சப்ராக்ட் பண்ணிவிட்டு ஹையஸ்ட் நம்பரோட சைன் எடுத்து எழுதணும், -3. இப்போ இந்த -3 வந்து நம்ம நம்பர் லைனில் ரெப்ரசன்ட் பண்ணணும். ஸோ அதுக்காக நான் ஜஸ்ட் கொஞ்சம் நம்பர்ஸ் எழுதிக்கிறேன். ஸோ -5 more than 2 அப்படின்னா நம்பர் லைனில் கூட நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணலாம். இந்த ஸ்டெப் போடணுன்னு கூட அவசியம் இல்லை. நம்பர் லைனில் ரெப்ரசன்ட் பண்ணணுன்னா மோர்னா ரைட் சைடில் மூவ் பண்ணணும். தெரியும் இல்லையா? பெரிய நம்பர்னால் ரைட் சைடில் போகும், சின்ன நம்பர்னால் லெஃப்ட் சைடில் போகும். ஸோ 5 more than 2னா -5 விட 2 மோர்னா 2 ஸ்டெப் ரைட்டில் போனால் -3 இஸ் தான் ஆன்சர். ஸோ நான் வந்து ரைட் சைடில் மூவ் பண்ணியிருக்கேன் அர்த்தம். ஒன்று இப்படி போடலாம், இல்லை இப்படி போடலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு பி. இப்போ நான் டேரெக்டாக இந்த நம்பர் லைனில் எப்படி போடணும்னு சொல்லி தரேன் பாருங்கள். 3 less than 1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு 1 எங்கே இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ 3 less than 1 அப்படின்னா என்ன அர்த்தம்? 1 3 less than 1. அப்போ லெஸ்ன்னு சொல்லிட்டாங்க, சின்ன நம்பர் குறைக்கணும். அப்போ நம்ம லெஃப்ட் சைடில் மூவ் பண்ணணும். ஸோ 3 ஸ்டெப் 1 2 3. புரியுதா உங்களுக்கு? 3ல் வச்சுக்கிட்டு 1 லெஸ் பண்ணக்கூடாது. 3 less than 1 அப்படின்னா என்ன அர்த்தம்? 1லேருந்து 3 லெஸ் பண்ணுங்கள். அப்போ லெஃப்ட் சைடில் மூவ் பண்ணுறேன். ஆன்சர் வந்து 2 தான் ஆன்சர். ஆன்சர் வந்து நான் ரவுண்ட் பண்ணி காட்டுறேன். இல்லை இங்கே நீங்கள் போகணுன்னா இங்கே பாருங்கள், 3 less than 1னா 1 -3ன்னு அர்த்தம். ஸோ இதை சப்ராக்ட் பண்ணால் -2ன்னு வரும். ஏன்னா இதோட சைன் ப்ளஸ், இதோட சைன் மைனஸ். ஸோ ரெண்டுமே டிஃப்ரெண்ட் சைனாக இருக்கிறதுனால சப்ராக்ட் பண்ணும். ஸோ சப்ராக்ட் பண்ணோன்னா 1லேருந்து 3 போகாதே அப்படின்னு நினைக்காதீங்க. 3 - 1 கூட பண்ணிக்கலாம். 2 சப்ராக்ட் பண்ணிவிட்டு இந்த நம்பர் ஹையஸ்ட் நம்பரோட சைன் எடுத்து எழுதணும். ஸோ சேம் சைன்னா ஆட் பண்ணிவிட்டு அதே சைன் எழுதுவோம். டிஃப்ரெண்ட் சைன்னா சப்ராக்ட் பண்ணிவிட்டு ஹையஸ்ட் நம்பர் சைன் எழுதுவோம். அதுதான் இங்கே ரூல். ஓகே, நெக்ஸ்ட்டு சப்டிவிஷன் சி. 2 less than 0. ஸோ 0 1 2 3 எழுதிக்கிறேன். -1 -2 -3. 2 less than 0. ஸோ 0ல் ஸ்டார்ட் பண்ணணும்னு அர்த்தம். 2 லெஸ், அப்போ லெஃப்ட் சைடில் மூவ் பண்ணணும். 1 2. ஆன்சர் வந்து -2. ஸோ நான் வந்து லெஃப்ட் சைடில் மூவ் பண்ணியிருக்கேன். ஸோ 2 less than 0னா 0 -2 அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ 0 -2 புரியுதா உங்களுக்கு? அப்போ 0 -2 என்ன வரும்னா -2 இஸ் த ஆன்சர். கிளியர்? 13 சம்லாம் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு 14th சம் பார்த்துடலாம். Draw diagram to represent moving 8 meter towards east and moving 4 meter towards west. ஸோ ஃபஸ்ட்டு ஈஸ்ட் வெஸ்ட் எது நம்ம பார்த்துடணும். இது உங்களுக்கு தெரியும் இல்லையா? நார்த்து சவுத்து ஈஸ்ட்டு வெஸ்ட்டு. அப்போ நம்ம இந்த ஹாரிசான்டல் லைன் வந்து வரைஞ்சால் போதும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸ்கேல் எடுத்துக்கிறேன். ஹாரிசான்டல் லைன் மட்டும் வரைஞ்சால் போதும். ஏன்னா ஈஸ்ட்டு சவுத் ஈஸ்ட்டு வெஸ்ட்டு தான் கேட்டிருக்காங்க. ஸோ நான் வந்து இப்படி ட்ரா பண்ணிக்கிறேன். என்ன சொல்லியிருக்காங்கன்னா ட்ரா டயக்ராம் டு ரெப்ரசன்ட் மூவிங் 8 meter டுவர்ட்ஸ் ஈஸ்ட். ஸோ மூவிங் 8 meter டுவர்ட்ஸ் ஈஸ்ட் அண்ட் மூவிங் 4 meter. அப்போ இதுதான் நியூட்ரல் 0. அப்போ 1 2 3 4 5 6 7 8. இது வந்து ஈஸ்ட்டு, இது வந்து வெஸ்ட்டு. இங்கே வந்து -1 -2 -3 -4 -5. இப்போ இதுதான் என்னது? மூவிங் டுவர்ட்ஸ் ஈஸ்ட் ப்ளஸ் 8 meter. மூவிங் டுவர்ட்ஸ் லெஃப்ட்னா இட்ஸ் அ -4 meter. புரியுதா? அவ்வளோதான், இதுதான் ஆன்சர். ஸோ ஈஸ்ட்னா பாசிட்டிவ், வெஸ்ட்னா நெகட்டிவ். நெக்ஸ்ட்டு 15th sum. A fisherman is sitting 3 feet above the surface of the lake on a boat. The hook on his fishing pole is floating 6 feet below the lake's surface.
யூஸ் இன்டீஜர்ஸ் டு ரெப்ரசன்ட் த பொசிஷன் ஆஃப் த ஃபிஷர்மேன் அண்ட் இஸ் ஹூக் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. அதாவது a fisherman is sitting, ஒரு போட் இருக்குது 3 feet above the surface of the lake on a boat. இப்போ வந்து இதுதான் லேக்குன்னு வச்சுக்கோங்க, இதுதான் வந்து லேக், போட் வந்து இங்கே இருக்கும் கரெக்டாக, போட் வந்து இங்கே இருக்கும். ஸோ இந்த போட் வந்து fisherman is sitting 3 feet above the surface of the lake on the boat. அதாவது 3 feet above சொல்லிட்டாங்க. அப்போ பொசிஷன் ஆஃப் த ஃபிஷர்மேன் என்னவாக இருக்கும்? இங்கே கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? பொசிஷன் ஆஃப் த ஃபிஷர்மேன் அண்ட் இஸ் ஹூக் தான் கேட்டிருக்காங்க. அப்போது பொசிஷன் ஆஃப் த ஃபிஷர்மேன் என்னவாக இருக்கும்? பொசிஷன் ஆஃப் த ஃபிஷர்மேன் விச் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் 3 feet கரெக்டாக, ஏன்னா அபவுன்னு சொன்னதுனால ப்ளஸ். இப்போ அடுத்து the hook on his fishing pole is floating 6 feet below the lake surface. அந்த ஃபிஷ்ஷிங் போல், இப்போ அந்த ஃபிஷ்ஷு பிடிக்கிறதுக்காக அந்த ஹோல் இருக்குல்ல, அது வந்து 6 feet வந்து பிலோ த சீ லெவல் இருக்கா. அப்போ என்னவாக இருக்கும்? அப்போ பொசிஷன் ஆஃப் த ஃபிஷ்ஷிங் போல் வந்து பொசிஷன் ஆஃப் த ஹூக் என்னவா எவ்வளோ இருக்கும்? -6 feet. அவ்வளோதான், இது ரெண்டு தான் எழுத சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ பிலோ த சீ லெவல் இருக்கிறதுனால தட் இஸ் மைனஸ், அபவ் த சீ லெவல் இருக்கிறதுனால அது வந்து ப்ளஸ். நெக்ஸ்ட்டு அவ்வளோதான். ஓகே, 15 சம் தான் இருக்குது இந்த ஒர்க் ஷீட்டில். நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஒர்க் ஷீட் நம்பர் 17. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஒர்க் ஷீட் நம்பர் 18 பார்ப்போம். அன்டில் தென், பை ஸ்டூடெண்ட்ஸ்.